கோவையில் 1 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நிதி நிறுவனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கேரள மாநிலம் கோட்டயத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஆப்பிள் ட்ரீ என்ற நிதி நிறுவனம் தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் செயல்பட்டு வருகிறது. கோவை அவிநாசி சாலையில் இந்த நிதி நிறுவனத்தின் கிளை இயங்கி வருகிறது. 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை இங்கு மாதாந்திர சீட்டு நடத்தப்பட்டு வருகிறது. வாடிக்கையாளர்களுக்கு குறித்த நேரத்தில் பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை என்று அறிந்த வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். நிதி நிறுவன உரிமையாளர்களோ உயர் அதிகாரிகளோ இல்லாத நிலையில் வாடிக்கையாளர்கள் அங்கிருந்த ஊழியர்களை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. நாங்க ஒரு 5-6 பேர் இந்த ஆப்பிள் சீட்ல ஒரு 5 மாசத்துக்கு முதல்ல சீட்டு சேர்ந்தோம். ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் சீட்டு மேல எல்லாருமே 5 மாசம் கட்டி இருக்கிறோம். இந்த மாசம் எடுத்து கொடுக்கறதா சொல்லிதான் வர சொன்னாங்க. நாங்க இன்னைக்கு பார்த்தா யாருமே அதிகாரி யாருமே இல்ல. 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு பேங்க்ல அக்கௌண்ட்லயும் பணம் இல்லைங்கிறாங்க. கட்டினவங்க எல்லாருமே ஒரு 100 பேருக்கு மேல எல்லாரும் இங்க நிக்கிறாங்க. யாரு கேட்டாலும் சரியான பதில் இல்ல. மேல அவங்க ஆபீஸ்க்கு ஹெட் ஆபீஸ்க்கு அடிச்சாங்க. யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டான பதில் இல்ல. இது காவல்துறை தான் தலையிட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த போட்ட பணத்தை மீட்டு தர மாதிரி. பின்னர் போலீசாரின் அறிவுரையின்படி கோவை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவில் ஆப்பிள் ட்ரீ நிறுவனத்தின் மீது வாடிக்கையாளர்கள் புகார் அளித்தனர்.